பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் இழுத்து இழுத்து போட்டு செய்வாங்க. அம்மாக்கள் எல்லாத்தையும் அடிக்கடி ஏதாவது சொல்ல, இதை செய்யாதீங்க, இப்படி பழகாதீங்க, நீங்களும் லைஃபை என்ஜாய் பண்ணுங்கன்னு. ஆரம்பத்தில் என்ன பண்ணுவாங்க, பிள்ளைகளுக்காக, கணவருக்காக, சொந்தங்களுக்காக, உறவுகளுக்காக எல்லாத்தையும் அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க. ஒரு 45 வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா என்ன, நம்ம எல்லாம் இதுக்கு பழகி இருப்போம், வீடே பழகி இருக்கும். அம்மா தான் சாப்பாடு எடுத்து வைப்பாங்க, அவங்க துண்டு கொண்டாந்து வச்சிருவாங்க, பாத்ரூம்ல சோப்பு வச்சிருவாங்க, ஷாம்பு முடிஞ்சா மாத்தி வச்சிருவாங்க, வீட்டுடைய கோர்ஸ் எல்லாத்தையும் அவங்களே கவனிச்சுப்பாங்க. ஒரு கட்டத்தில் நமக்கு இது பழகி போய் அம்மா இதெல்லாம் சிரமப்பட்டு தான் நமக்கு செய்யறாங்கிற விவரமே தெரியாம இது நேச்சுரல் ப்ராசஸ் மாதிரி தெரிஞ்சு நல்லா உடம்பு தெம்போட இருக்கிற வரைக்கும் அம்மாக்கள் இதை சந்தோஷமா செஞ்சுக்கிடுவாங்க. ஒரு 45 வயசுக்கு மேல என்ன ஆகும், முட்டி வலிக்க ஆரம்பிக்கும், இடுப்பு வலிக்க ஆரம்பிக்கும், இது எல்லா வலியும் வர ஆரம்பிச்சது சின்னதாக அம்மாக்கள் செல்லுன்னு கோபம். அது வரைக்கும் அதை பழகாத அந்த குடும்பம் ஏன் சிடுன்னு விழுகிற ஆரம்பிப்பாங்க. அப்பதான் அம்மாக்கள் ஆரம்பிப்பாங்க, 50 வயசுல மொத்த வார்த்தையா உங்களுக்கு நான் நன்றியே இல்லை, உங்களுக்கு நான் உழைச்சு கொட்டி நான் என்னத்தை கண்டேன், ஒரு நல்ல சோறு தின்று போனா, நல்ல சாம்பார் தின்று போனா. 25 வயசுல யோசிச்சிருக்க வேண்டிய விஷயத்தை 50 வயசுல யோசிச்சா